இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் மேம். பிகாஸ் நானும் குழந்தைங்களுக்கு அம்மானால சொல்கிறேன். போஸ்ட் ப்ரெக்னன்சியும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் நீடு இருக்கும்னு இப்போ கேள்விப்பட்டேன். நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ போஸ்ட் டெலிவரி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்து கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரெக்னன்சியில் ஃபுல்லுமே பெல்லி பெருசாக இருந்திருக்கும். ஸோ நம்மளோட பேக்கில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியே விழுறது எல்லாமே ஸ்ப்ரெயின் ஆகிட்டே இருந்திருக்கும். மூட் ஸ்விங்ஸ்ன்னு இப்போ தான் கேள்விப்படுறோம். அது உண்மையாலுமே இருக்கா? அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இப்படி, இதோட சிம்டம்ஸ் இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை இன்னும் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்கி இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயங்களை சண்டை போட்டு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். எந்தெந்த டைமில் வரும், அது எப்படி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே மேம், மூட் ஸ்விங்ஸ்ன்றது வந்து இப்போ நம்ம ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸாக மட்டும் இருக்கணும்னு கிடையாது. மெனோபாசல்லையும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ப்ரெக்னன்சிலையும் அதே சிம்டம்ஸ் இருக்கும். பியூபர்ட்டி அட்டன் பண்ண போகிறப்போ கூட கேர்ள்ஸ் கிட்ட அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க மேம். அது வந்து எப்படி நம்ம தடுக்கிறது? அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மெயினாக என்னென்னா நம்ம யூரினை இப்போ எல்லாருக்குமே சி செக்ஷன் தான் மேம் ஆகுது. அப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்? ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி ஆகுறதுன்றது வந்து ரொம்ப அப்படி கஷ்டமான வேலை இல்லை. சிலவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், அவங்களால பண்ண முடியாது, அது ஓகே, அது ஒரு பார்ட்டு. மற்றபடி நார்மலாக உள்ளவங்க நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படின்னாலே நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலாம் மேம். யுவா ஸ்வெட் அண்ட் சைன் நல்லா இருக்குது. அந்த பேர் எப்படி மேம் வச்சிங்க? சூப்பராக இருக்குது அந்த பேர் மேம். யுவான்றது வந்து ஆக்சுவலாக ஸ்டே யங்குன்னு மீனிங், அதனால யுவா சூஸ் பண்ணோம். ஸ்வெட் அண்ட் ஷைனுன்றது, ஸ்வெட்டுன்றதை எதை மீன் பண்ணுறோன்னா ஹார்ட் ஒர்க்கு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மீலோஷ்னி ராஜா. இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட். அதே மாதிரி ஒரு ஃபிட்னஸ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க திருநெல்வேலியில். யுவா ஸ்வெட் அண்ட் ஷைன் அப்படிங்கிற ஃபிட்னஸ் சென்டர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவங்க நம்மளுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் நிறையா உமன்ஸ் வந்து நம்ம அவங்க ஹெல்த் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஏன்னா ஹெல்த் எல்லாருக்கும் முக்கியம் தானே. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம். நல்லா இருக்கும் மேம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் மேம், இந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அது எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது, கொஞ்சம் சொல்கிறீங்களா? மேம் ஆக்சுவலாக ஃபிசியோ படிக்கணுன்றது வந்து எங்கள் அப்பாவோட ஆசை. ஓகே. அவங்க வந்து நான் 12th படிக்கிறப்போ இறந்துட்டாங்க. அவங்க அந்த லாஸ்ட் டைமில் சொன்னது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும் அப்படின்றது. ஏன்னா அவங்களால நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து தான் அவங்கள நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டாக்டரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது இன்ஸ்பயர் ஆகி என் பொண்ணும் இது மாதிரி நிறைய அப்பாவை நடக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதால் நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கலை, டைரெக்டாக ஃபிசியோலேயே தான் ஜாயின் பண்ணேன். அதனால தான் அந்த ஃபீல்டை நான் இவ்வளோ லவ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் கொண்டு போயிட்டுருக்கேன் மேம். வாவ், சூப்பர் மேம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃபிட்னஸ் வந்து ஏற்கனவே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்ஸ்டாவில் நிறைய பார்த்துட்ருக்கேன். நான் அந்த வீடியோவை பார்த்து தனியாக நான் ட்ரை பண்ணிட்டும் இருக்கேன். ஏதாவது டவுட்னா உங்ககிட்ட கேட்டால் சொல்வீங்களா? கண்டிப்பாக மேம். ஆன்லைன்லேயும் நீங்கள் கேட்கலாம், ஆஃப்லைன்லேயும் வரலாம் மேம். ஓகே. எல்லா வீட்லேயுமே அம்மா, அக்கா, தங்கச்சி, அது மாதிரி எல்லா ரோலுமே, முக்கியமாக ஒய்ஃப், அவங்களோட ரோல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு உண்டான ஃபிட்னஸ் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். ஃபீமேல்னாலே பொதுவாக நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம மொத்த ஃபேமிலியுமே நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் நம்மளோட ஹெல்த்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ மதர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 50+ இல்லை 60+ இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மொபிலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே ஃப்ரீக்வெண்ட் ஃபால் ஆகிறது, இல்லை கீழே விழுந்த உடனே ஃப்ராக்சர் எல்லாம் உடனே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரி பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பெயின் வராமல் மொத்தமாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணிக்கலாம். இதுவே சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா பியூபர்ட்டி அந்த ஸ்டேஜில் வரக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா வர வேண்டிய அடுத்து ஒபிசிட்டி அதெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் பீரியட்ஸும் ரெகுலராக இருக்கும். இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் மேம். பிகாஸ் நானும் குழந்தைங்களுக்கு அம்மானால சொல்கிறேன். நானும் வாக்கிங்லாம் போயிருக்கேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் போஸ்ட் ப்ரெக்னன்சியும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் நீடு இருக்கும்னு இப்போ கேள்விப்பட்டேன். நீங்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக மேம். ஏன்னா போஸ்ட் டெலிவரி தான் நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வரும், ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், ப்ளஸ் ஃபிசிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ போஸ்ட் டெலிவரி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது பண்ணால் மட்டும்தான் நமக்கு அடுத்து கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரெக்னன்சியில் ஃபுல்லுமே பெல்லி பெருசாக இருந்திருக்கும். ஸோ நம்மளோட பேக்கில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியே விழுறது எல்லாமே ஸ்ப்ரெயின் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆஃப்டர் டெலிவரி நம்ம அதை கரெக்ஷன் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணாதான்
தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம். அடுத்து நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும், அதுக்கப்புறம் நிறைய பொறுப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு மதராக நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ணணும் மேம். இப்போ உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே நிறையா வீடியோஸே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூட் ஸ்விங்ஸ்ன்னு இப்போ தான் கேள்விப்படுறோம். அந்த காலத்தில் அது இருந்துச்சாங்கிறது தெரியல. அது உண்மையாலுமே இருக்கா? அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? மூட் ஸ்விங்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும், அப்பவும் இருந்திருக்கும். ஒன்று அதை பற்றின அவேர்னஸ் இருந்திருக்காது. இப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்ம அம்மாக்கோ நம்ம பாட்டிக்கோ யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட பிஹேவியர் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் அதையும் மீறி அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறதால அதை பெருசாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இப்படி இதோட சிம்டம்ஸ் இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை இன்னும் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்கி இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நிறைய விஷயங்களை சண்டை போட்டு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அதெல்லாம் ப்ராப்பர் டயட்டு ப்ளஸ் ப்ராப்பரான ஸ்லீப் இதெல்லாம் இருந்தாலே அழகாக மெயின்டைன் பண்ணலாம் மேம். அது ஒன்றும் மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கிடையாது மேம். இப்போ மூட் ஸ்விங்ஸ் ஓகே, பட் அதை தவிர எந்தெந்த டைமில் வரும், அது எப்படி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே மேம், மூட் ஸ்விங்ஸுன்றது வந்து இப்போ நம்ம ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸாக மட்டும் இருக்கணும்னு கிடையாது. மெனோபாசல்லையும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், ப்ரெக்னன்சிலையும் அதே சிம்டம்ஸ் இருக்கும். பியூபர்ட்டி அட்டன் பண்ண போகிறப்போ கூட கேர்ள்ஸ் கிட்ட அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது நம்மளோட எவ்ரி சைக்கிள்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஃபஸ்ட்டு அதை நமக்கே நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒன்று, அதுக்கு ப்ராப்பராக டயட், ஸ்லீப், சின்ன சின்ன மெடிடேஷன், எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணால் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம வீட்டில் உள்ளவங்களுமே ஓகே இந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோவப்படுறாங்கன்னா கொஞ்சம் அவங்களும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கனாலே அது பெரிய ப்ராப்ளமாக அடுத்து மாறாது. ஸோ இது எல்லா ஜென்ஸுக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான் மேம். இப்போ நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க மேம். அது வந்து எப்படி நம்ம தடுக்கிறது? அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது டிப்ஸ்? ஓகே மேம், இப்போ ஃபீமேல் பொறுத்தவரை யூரினரி இன்ஃபெக்ஷன் காமனாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மெயினாக என்னென்னா நம்ம யூரினை வந்த உடனே போகாமல் அடக்கி வச்சுட்ருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக போகிறாங்க, அது ஒரு ரீசன். அது மாதிரி யூரின் போகிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அவசரமாக போயிட்டு உடனே எழும்பி வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் அங்கே ரெஸ்ட் ரூம்லேயே திருப்பி ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணால் திருப்பி ஒரு கொஞ்சம் யூரின் வரும். அதை கம்ப்ளீட்டாக அப்படி நம்ம போயிட்டோன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸும் இதில் ஒரு காமனான ப்ராப்ளமாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா நம்ம தும்முறப்போ, இருமுறப்போ, இல்லை நல்ல சத்தமாக சிரித்தா, கத்தி பேசினா கூட யூரின் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபீமேல் ஃபஸ்ட்டு வெளியில் சொல்லவே யோசிப்பாங்க, அதனாலேயே அதை சிவியர் ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை இம்மீடியட்டாக அப்படியே கேர்லெஸ்ஸாக விடாமல் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணியே அதை செட்டில் பண்ணிடலாம் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ இந்த மாதிரி பெல்விக் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாமா மேம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் இல்லை, அது வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த சின்ன பசங்களுக்கே வரும்னு சொன்னீங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி அதை பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, அது ஏதாவது? ஓகே மேம், அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 10 to 15 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ அந்த ஏஜ்லேயும் மூட் ஸ்விங்ஸ் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே வரதான் செய்யும். பேரண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. நம்ம அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுட்டு அமைதியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்கள டைவர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள எங்கேயாவது எக்ஸசைஸோ இல்லை சைக்கிளிங்கோ வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறணும். ப்ளஸ் அவங்க மொபைல் பார்க்குற டைமிங்கை நம்மளே குறைக்கணும். டைரெக்டாக மொபைல் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதில் நீங்கள் இந்த ஃபிட்னஸ் கிளாஸ் போங்க, இல்லை இந்த மாதிரி சைக்கிளிங் போங்க, இல்லை கொஞ்சம் நேரம் ஜாகிங் போயிட்டு வாங்க. அப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே இந்த சிம்டம்ஸ் ஒரு மோர் தென் 80% ஆஃப் ஆயிரும் மேம். அப்போ நமக்கும் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் மேம். மேம் நீங்கள் வந்து அவங்களுக்கும் எக்ஸசைஸ் நீடு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுனா, நம்மளே இப்போ தான் ஃபிட்னஸ்க்கு நோக்கி ஓடிட்டுருக்கோம், அது எல்லாருமே சரி. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம்? மேம் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம தான் அவங்களுக்கு ரோல் மாடல். நம்ம தான் பேரண்ட்ஸ் ஆர் த ஃபஸ்ட் டீச்சர் எல்லா சைல்டுக்குமே. ஸோ நம்ம சொல்லணும், இந்த மாதிரிலாம் அம்மா எக்ஸசைஸ் பண்ணாததால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், அப்பாவை பாருங்கள், அது பண்ணாததால தான் இதெல்லாம் வருது. அம்மாவை பாருங்கள், அப்போவே நான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலான்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்போவே இருந்தே இந்த ஆக்டிவிட்டீஸ்லலாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளை ரோல் மாடலாக எடுத்து அவங்களுக்கு சொன்னாலே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேம், புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் குழந்தைங்க கேட்பாங்க. ரைட் மேம். இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க, மொபைல் பார்க்காதீங்கன்னு. நிறைய பேருக்கு இப்போ கண்ணு வலி எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க, அது குழந்தைங்க பெரியவங்கன்னு இல்லை. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் மேம். ஏதாவது உங்களோட
எப்படின்னா டைவர்ட் பண்ணலாம்னு நீங்கள் சொன்னீங்களா, அது வேறு மாதிரி டைவர்ட் பண்ணலாம், என்ன ஐடியா கொடுப்பீங்க? மேம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைக்க தான் ட்ரை பண்ணணும், அதுதான் நல்லது. 11 o'clock மேலே முழிச்சிட்டு இருந்தாலே நம்மளோட கல்லீரல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ன்றதை சொல்லி கண்டிப்பாக அதுக்கப்புறம் முழிச்சிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம குறைக்கணும். அப்போ குழந்தைங்களும் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ் அது போக நம்ம இப்போ ஃபிட்னஸ்னு எடுத்தால் நீங்கள் இப்போ பேக் ஸ்ட்ரென்த்தனிங் எல்லா ஸ்ட்ரென்த்தனிங்கும் போகிற மாதிரி நம்ம ஐ மசிலுக்கும் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்க மசில்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நமக்கு மைக்ரெயின் கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆகும், கொஞ்சம் கண் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையும் மேம். ஸோ அந்த ஐபாலுக்கும் நம்ம ஐ சுற்றி இருக்கிற மசிலுக்கும் ஒரு எக்ஸசைஸையும் ப்ராப்பராக பண்ணிக்கணும் மேம். ஓகே மேம், நீங்கள் இப்போ சொன்னீங்க மைக்ரைன் சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டதில் நிறைய பேருக்கு மயக்கம் வருது, குனிஞ்சா மயக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க, அந்த பொசிஷன் மாறும் போதே மயக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த மேம் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள்? ஆக்சுவலாக அது ஏன் வருதுன்னா மேம் பாஸ்டரல் வெர்டிகோன்னு அதுக்கு பேர். நம்ம ஹெட்டை வந்து நம்ம சடனாக இப்படி குனிகிறப்பவோ திருப்புறப்பவோ இல்லை பின்னாடி யாராவது கூப்பிட்டாங்கன்னு இப்படி திரும்பி என்னன்னு கேட்குறப்பவோ அந்த மாதிரி மயக்கம் வரும். அது நம்மளோட பேலன்ஸ் சென்டரில் வரக்கூடிய சின்ன சேஞ்சஸ் தான். அதுக்கு பேர் வெர்டிகோ. அந்த வெர்டிகோவுக்கும் கரெக்டான நெக் மசில் தான் மேம் மெயினாக. அதோட ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணணும், ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் மெடிசினும் எடுத்துக்கணும். ரெண்டுமே கரெக்டான வேலை போயிட்டு இருந்தால் அதை ஈஸியாக செட்டில் பண்ணிடலாம் மேம். மற்றபடி அது பெரிய பிரச்சனைலாம் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை மேம். பாஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், நெக் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும் மேம். மெயினாக புவர் பாஸ்டர், நம்ம நெக்கு ரொம்ப ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷனில் இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ அதெல்லாம் குறைச்சிட்டு நெக் ஸ்ட்ரென்த்தனிங் ப்ளஸ் அதுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸும் இருக்குது மேம், அதுவும் சேர்த்து ஃபாலோ பண்ணாலே போதும் மேம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாங்க, அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப பிஸியாக இருக்கனால அவங்க லைக் எப்படி சொல்கிறது, அவங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலி ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அதுக்கு உண்டான டிப்ஸ், ஏன்னா வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு மேம் ஸ்ட்ரெஸ் மெயின்டெனன்ஸ்க்கு மெயினாக டைம் மெயின்டெனன்ஸ் தான் மேம். நம்மளோட டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே ஒரு 50% ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். இன்னொரு 50% அன்னைக்குரிய வேலையை அன்னைக்கே முடிச்சிட்டோன்னா இன்னொரு 50% ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். இந்த 2 ரீசனால் தான் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு ஒன்று நம்மளால் டைம் மெயின்டைன் பண்ண முடியல, ஆனால் இதை இதுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சோமே ஆனால் முடிக்கலையே அப்படி நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒன்று. இன்னொன்று நம்ம அதுதான் இன்னையோட ஒர்க்கை இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணாமல் தூங்குறப்போ தூங்கவும் முடியாது, ஆனால் அந்த ஒர்க்கை பண்ணவும் இஷ்டம் இருக்காது, அப்படி தான். ஸோ இந்த 2 அன்னைக்குரிய வேலையை அன்னைக்கே முடிச்சிருங்க, டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த 2 பண்ணாலே நமக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, நம்மளால் சார்ந்த யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்காது மேம். மேம் இப்போ ஒபிசிட்டி நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு என்ன மேம் அவேர்னஸ் என்ன கொடுப்பீங்க? மேம் ஒபிசிட்டி வரதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது மேம். ஒன்று பியூபர்ட்டி, இன்னொன்று ப்ரெக்னன்சி, இன்னொன்று மெனோபாஸ். இந்த 3 ஸ்டேஜில் தான் நம்ம வெயிட் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேஜையும் கரெக்டாக ஓவர் கம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நமக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்க நிறைய தெரபிஸ்ட் இருக்காங்க, நிறைய சென்டர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் கரெக்டான கைடன்ஸில் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணி உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாலே ஒபிசிட்டி வராமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வேறு ஹார்மோனல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்றதும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ளஸ் ப்ராப்பராக ரெகுலர் செக்கப் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கலாம் மேம். பட் அவங்க ஜீன்லேயே இருக்குது அப்படின்னா என்ன மேம் பண்ணுறது? இப்போ அவங்க வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ப்ரெக்னன்சி போஸ்ட் ப்ரெக்னன்சி எப்படி இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜீன்லேயே இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாகவே அவங்க, அது என்ன பண்ணலாமா? அப்படி ஜெனட்டிக்காகவே ஒபிசிட்டியாக இருக்காங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவே நம்ம அவேர்னஸ் ஆகி அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குரிய மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடணும் மேம். சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவே ஒபிசிட்டி இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா அவங்கள நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கணும், அவங்களோட ஃபுட்டில் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், நம்ம மொத்த ஃபேமிலியுமே அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி டயட் எல்லாம் ப்ராப்பராக கொண்டு போகணும். அப்படின்னா அப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் மேம். இப்போ எல்லாருக்குமே சி செக்ஷன் தான் மேம் ஆகுது. அப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம்? எல்லாருக்குமே அதான் விரும்புகிறாங்க, பட் அதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்கலாமா மேம்? ஆக்சுவலாக நார்மல் டெலிவரி ஆகுறதுன்றது வந்து ரொம்ப அப்படி கஷ்டமான வேலை இல்லை. சிலவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், அவங்களால பண்ண முடியாது, அது ஓகே, அது ஒரு பார்ட்டு. மற்றபடி நார்மலாக உள்ளவங்க நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படின்னாலே நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலாம் மேம். நம்மளோட 4th மந்த்லேருந்தே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். அதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஃபிசியோட்ட கைடன்ஸ் வாங்கி அதுலேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் எக்ஸசைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸசைஸும் பண்ணி ப்ளஸ் வாக்கிங் அவங்க எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க,
லாஸ்ட்லலாம் நல்ல ஸ்ட்ரெச்சஸ்ஸு பெல்விக் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ்ஷிங் டெக்னிக்ஸ் வரைக்குமே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீடு மேம். வேறு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாதவங்க பண்ணிடலாம் மேம். அண்ட் எல்லாருக்குமே முதுவலி வருது மேம். அதாவது சி செக்ஷன் இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதனால முதுவலி வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு கூட முதுவலி வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் மேம்? மேம் ஆக்சுவலாக வந்து சி செக்ஷன் பண்ணவங்களுக்குமே ஸ்பைனலில் அனஸ்தீசியா கொடுக்கறது தான் முதுகில் இன்ஜெக்ஷன் போடுறதுன்னு சொல்கிறது. அதனால பெயின்லாம் வராது மேம். நார்மல் டெலிவரி ஆனவங்க சிசேரியன் 2 பேருக்குமே ஏன் பேக் பெயின் வருதுன்னா ப்ரெக்னன்சியில் நம்மளோட பாஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பெல்லி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் இருக்கிறதால அந்த பேக் போனோட பாஸ்டர் அப்படி இருக்கிறதால போஸ்ட் டெலிவரி அந்த பெயின் வரும். அதுக்கு ப்ராப்பராக போஸ்ட் டெலிவரி எக்ஸசைஸ், அதாவது கோர் மசிலை ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டாங்கனாலே 2 பேருக்குமே பேக் பெயின் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் மேம். நம்ம வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு முட்டி வலி உடம்பு வலின்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? நார்மலாக ஜீரியாட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு தனியாக ஒரு செட்டப்பே இருக்குது மேம். வயசானவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் மேம். இப்போ நம்ம சென்டர்லேயுமே நம்ம ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களால நிறைய பேரால் நேரில் வர முடியாது. ஸோ ஆன்லைன்லேயும் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு வயசானவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் மேம். அப்படி எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃப்ரீக்வெண்ட் ஃபால், சடனாக விழுந்த உடனே ஃப்ராக்சர் இல்லை அடிக்கடி விழுறது அந்த மாதிரியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ளஸ் வயசானக்குரிய சேஞ்சஸ் நிறைய இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் மேம். அவங்களுக்கு அதோடு சேர்ந்துமே இப்போ ஷூ போடணும்னா நீங்கள் எப்படி உட்காந்துட்டு எப்படி ப்ராப்பராக போடணும் அப்படின்ற மாதிரி டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட எக்கனாமிக்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வரணும் மேம். இப்போ வயசானவங்க பாத்ரூம் போகிறாங்கன்னா அதில் சப்போர்ட் எங்கே வைக்கணும் அப்படி கூட தெரபிஸ்ட் கைட் பண்ணுவோம் மேம். இப்போ நம்ம சென்டர்லையும் அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த சப்போர்ட் பிடிச்சி அவங்க எழும்பலாம். எவ்வளோலாம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்கள ஃப்ரீக்வெண்ட் ஃபால் இல்லாமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அது அந்தளவுக்கு நம்ம பண்ணலாம். அது அவங்களுக்கும் நல்லது, நமக்குமே நல்லது மேம். அவங்க எக்ஸசைஸ் மொபிலிட்டிக்காக டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். இப்போ பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் விட்டுடலாமா அப்படி இல்லாமல் வயசானவங்க ரெகுலராகவே எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் வரும் இல்லையா, மென்டலி அவங்களுக்கும் நிறைய வரும். நம்ம இருக்கதே நம்ம வீடு கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ, இல்லை இப்படி நம்மளால் நடக்க முடியலையே, இல்லை நம்மளால் இப்படி ப்ராப்பராக பண்ண முடியலையே, நம்ம அப்படி இருந்தோமே அந்த வயசில், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே நல்லாவே மாறிடும் மேம். ஏன்னா அவங்க வந்து டிபெண்ட்டாக இருக்க விரும்பவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதால அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வராது மேம். அவங்க இண்டிபெண்ட்டாகவே லாஸ்ட் வரையும் இருப்பாங்க மேம். போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாமே குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறத அப்புறமா தள்ளி போட்டுறாங்க. அதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்? மேம் போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிலேருந்தே சில ப்ராப்ளம் அப்படியே கேரி ஓவர் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. என்னென்னா சிலவங்களுக்கு அப்படியே பேக்லேருந்து ஒரு நர்வ் அப்படியே கீழே வரைக்கும் கால் வரைக்கும் இழுக்குது அப்படின்னுவாங்க. சயாட்டிக்கா அதுக்கு நேம் வந்து. அது வந்து போஸ்ட் டெலிவரியும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக பாஸ்டரல் கரெக்ஷன் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாலே அந்த ஏர்லி ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். நிறைய பேர் அதே ப்ராப்ளத்தோடையே அப்படியே ஒரு மாதிரியே நடந்து மெதுவாகவே நடக்கிறது, அப்படியே அவங்களோட வாக்கிங் கெயிட் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது ப்ரெக்னன்சியில் காமனாக சயாட்டிக்கா வந்து காமனாக வந்துட்டுருக்கு நிறைய லேடிஸ்க்கு. அது ப்ரெக்னன்சிலேயே எக்ஸசைஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். போஸ்ட் டெலிவரியும் அது காமனாக இருந்துகிட்ருக்கு. அதையும் எக்ஸசைஸ்லேயே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் மேம். அதோடையே அப்படியே கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்றதும் இல்லை. அது மாதிரி போஸ்ட் டெலிவரி வந்து நம்ம ஃபீடிங்கில் பாஸ்டர் எல்லாம் ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா ஃபீடிங் கொடுக்குறதுல நம்மளும் டயர்டாக தான் ஆகும். ஃபுல் டைமும் குழந்தைய மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்மளோட பொசிஷனை நம்ம மறந்துடுவோம். ஸோ அது வந்து சிட்டிங்கில் எந்த மாதிரி ப்ராப்பர் பொசிஷன் இருக்கணும் அப்படின்ற கைடன்ஸ் கேட்டு கரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணோம்னா நமக்கும் பேக் நெக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். ப்ளஸ் படுத்துட்டு ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் நல்லது இல்லைன்னு இப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் வந்து நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம பேபிக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி பொசிஷன் செலக்ட் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னாலே நமக்கும் அதில் வரக்கூடிய முட்டி வலி, பேக் பெயின், ஏன்னா நிறைய பேர் ஃபீட் பண்ணிவிட்டு எழும்பவே முடியலன்னுவாங்க. முட்டி நல்லா வலிக்குது, ஏன்னா அவங்க உட்காந்துருக்க பொசிஷனே அப்படி தப்பான பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. கரெக்டான சப்போர்ட்டில் கரெக்டான பில்லோ வச்சு நம்ம பாஸ்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மாதிரி பெயின்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கலாம் மேம். உங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தேன் நான், யுவா ஸ்வெட் அண்ட் சைன். நல்லா இருக்குது. அந்த பேர் எப்படி மேம் வச்சிங்க? சூப்பராக இருக்குது அந்த பேர் மேம். யுவான்றது வந்து ஆக்சுவலாக ஸ்டே யங்குன்னு மீனிங், அதனால யுவா சூஸ் பண்ணோம். ஸ்வெட் அண்ட் ஷைனுன்றது, ஸ்வெட்டுன்றதை எதை மீன் பண்ணுறோன்னா ஹார்ட் ஒர்க்கு. நீங்கள் எப்போவுமே எதுலேயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஷைன் பண்ண முடியுன்றதை மீன் பண்ணி யுவா ஸ்வெட் அண்ட் ஷைன் அப்படின்றது ஃபேமிலியாக டிசைட் பண்ணி வச்சோம் மேம். சூப்பராக இருக்குது பேர். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஃபிட்னஸில் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். மேம் அந்த ஃபிட்னஸ் சென்டரில் நீங்கள் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? யார் யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ஒன்லி வந்து
அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வயசானவங்க மட்டும்தானா இல்லை சின்ன பசங்களும் வரலாமா அதை சொல்லுங்கள் மேம். மேம் நம்ம யுவா ஸ்வெட் அண்ட் ஷைன் பொறுத்தளவில் மேம் நம்ம மோஸ்ட்லி ஃபீமேலுக்கு தான் ஃபிட்னஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கோம் மேம். அது எல்லா ஏஜ் குரூப்ஸும் இருப்பாங்க. இப்போது பியூபர்ட்டி சின்ன யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, ப்ரெக்னன்சி இருப்பாங்க, போஸ்ட் டெலிவரி, ஜீரியாட்ரிக் அதாவது வயசானவங்க, எல்லா குரூப் ஃபீமேல்ஸும் இருப்பாங்க மேம். இப்போ சிலவங்களால் கண்டினியூஸாக நேரில் வர முடியாது. இப்போ ஒரு 1 வீக் வருவாங்க, அடுத்து 1 வீக் அவங்கள கொண்டு வந்து விட ஆள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மழை பெய்யலாம், ஏதாவது ரீசெண்ட் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் மேம். அது மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸால் டெய்லி வந்துட்டு போகிறது வந்து கஷ்டமானது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் மேம். அது மாதிரி ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸும் நம்மக்கிட்ட நிறைய இருக்காங்க. எல்லாருமே ஆன்லைன் டைமிங்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் மேம். ஆன்லைன்லேயும் இதே மாதிரி ஃபிட்னஸ் ஓரியன்ட் எக்ஸசைஸ் தான் மேம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் ஃபீமேல்ஸுமே அதில் இருப்பாங்க மேம். மேம் உங்கள் அப்பாக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்டாக இன்னும் ட்ரீம்ஸ் கோல்ஸ் நிறைய கண்டிப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். உங்கள் எய்ம் என்னென்னு? மேம் ஆக்சுவலாக என்னோடய எய்ம் என்னென்னா, நம்ம இருக்கிற சைடே ஒரு நல்ல ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கட்டணுன்றது தான் என்னோடய லைஃப் டைம் கோல் மேம். அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டெப்ஸுன்ற மாதிரி நான் என்னோடய கிளினிக் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிட்னஸ் எல்லாமே அதை நோக்கின பயணம் தான். எனக்கு வந்து ஒரு நல்ல மறுவாழ்வு மையம் கட்டிட்டு நம்ம யுவான்ற நேம்லேயே அதில் வந்து நிறைய ஏழைகளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும் மேம். அது போக நிறைய எங்கள் ஃபீல்டில் நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய நிறைய டிசபிலிட்டி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பேரலைஸ்ட் ஆனவங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே அங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கட்டணுன்றது தான் என்னோடய லைஃப் டைம் எய்மே மேம். அது அப்பாக்காக நான் ஒரு பொண்ணாக அதை கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளோ ஓடிட்டுருக்கிறது எல்லாமே அதை நோக்கி தான் மேம். ரொம்ப நல்ல விஷயம் மேம். சூப்பர். கண்டிப்பாக அது நடக்கும். என்னோடய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.